ஆனால் அதே போல் அந்த கண்ணாடி ரூம் இருக்கிறது, அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறது சின்ன பிள்ளைகளுக்குரிய பெற்றார்களுக்கு தான். ஆகவே பெரிய மற்றவர்கள் அங்கே தயவு செய்து அதுக்குள்ளே இருக்க வேண்டாம். என்றால் அவர்களுக்கு தான் அதுக்கு பராமரிக்கும்படியாக பிள்ளைகளை வைத்து அதுக்குள்ளே இருக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே தயவு செய்து அவர்களுக்கு தான் முதலிடம் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆகவே மற்றவர்கள் வெளியிலே இருக்கலாம் என்பதை அன்பான ஒரு வேண்டுகோளாக சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே இன்றைய நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாங்கள் 10வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் மன்னிக்கவும் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். தானியேல் புஸ்தகம் நான் மைக்கிலே வாசித்தாலும் நீங்களும் சத்தமாக வாசிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவனுள்ளது, வல்லமை உள்ளதாக இருக்கிறபடினாலே உற்சாகமாக எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின் படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, அருமையான பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயா கர்த்தாவே, இந்த விசாலத்தின் ஆண்டிலே ஐயா எங்களுடைய ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு விசாலமான ஆசீர்வாதங்களை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களோடு நீர் பேசிக்கொண்டு வருகிறீங்கப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இன்னும் ஐயா நீர் பேச போற உங்களுடைய ஆலோசனைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக எங்களுடைய இருதயங்கள் திறந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே, எங்கள் செவிகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் கேட்கத்தக்கதான திறந்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழல்லே ஐயா நீங்கள் மறைத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன். ஆவியானவர் என்னை தைரியப்படுத்தி பலப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளை தைரிய
தைரியமாய் சொல்ல ஆவியானவர் அப்பா அடியேனை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இன்றைய நாளும் இந்த வார்த்தைகளினாலே ஆண்டவரே ஐயா இன்னும் ஒரு விசாலமான ஆசீர்வாதங்களை கண்டுகொள்வதற்கு ஏதுவாக ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதல்கள் மறுரூபங்கள் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த விசாலத்தின் ஆண்டிலே கர்த்தர் இந்த 8 மாதங்கள் கடந்து 9வது மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் 8 மாதங்களிலும் ஆண்டவர் இந்த விசாலத்தை குறித்து அருமையான அவருடைய ஆலோசனைகளை அவருடைய வழிகளை எங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டே வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளைகள் மாத்திரமல்ல, உபவாச கூடுகைகள், வீட்டு கூடுகைகள் மற்றுமான நாங்கள் சந்திக்கிற நேரங்கள் எல்லாம் தேவனுக்குள்ளாக இதை ஒரு பிரத்யோகமான ஒரு வார்த்தையாக வைத்து கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய வழிகளை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் எங்களுக்கு பிரயோஜனமானதை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி. ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளையே போதிக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இன்றைக்கு 19வது சங்கீதத்திலே படித்தோம். எவ்வளவுத்துக்கு அது மதுரம் உள்ளது, தேனிலும் அங்கே தெளிதேனிலும் எப்படியாக இனிமையானது என்றெல்லாம் நாங்கள் பார்த்தாலும் அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்படுது, அவைகளினாலே ஆனாலும் அவைகளினால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகள் பிரயோஜனமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எங்களை எச்சரிக்கிற வார்த்தைகளாகவும் கூட எங்களுக்கு வெளிப்படும். அது எங்களுடைய பிரயோஜனத்துக்கு ஏதுவாகத்தான் அந்த வார்த்தையின் வெளிப்பாடுகள், வார்த்தையினுடைய ஒவ்வொரு ஆலோசனைகளும் இருக்கிறபடினாலே எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும். அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். ஆமென். அது சில வேளைகளில் எங்களுடைய இருதயத்திலே ஒரு குத்தப்படத்தக்கதாக, எங்களுடைய வாழ்க்கைகளிலே இது என்னைத்தான் குறித்து சொல்லப்படுகிறதா என்று கூட சொல்வதற்கு ஏதுவாக கூட தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படலாம். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருடைய ஆலோசனை என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் எங்களுக்குள்ளாக ஒரு விசாலமான ஆசீர்வாதங்களுக்குள்ளே எங்களை கர்த்தர் நடத்துவார். உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உபாகமம் 6:1 நாங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்படுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுறார். அடுத்த வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் நன்றாய் இருப்பதற்கு, நாங்கள் நல்லா இருப்பதற்கு, எங்களுடைய காரியங்களே ஒரு விசாலங்கள் விருத்தி உண்டாவதற்கு ஏதுவாகத்தான் தேவ பிள்ளைகளே கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். ஆமென். அவே இந்த வார்த்தையை நான் திருப்ப சொல்லினால் இது எங்களை ஏதோ நோகடித்து ஒரு இடத்திலே ஒடுக்கி அமர பண்ணுவதற்கு அல்ல. சில வார்த்தைகள் வரும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு நன்றாய் இருக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், வாழ்வடைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவே கர்த்தர் பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற ஆலோசனைகள் என்னவோ அதன் பிரகாரம் நானும் சரி நீங்களும் சரி ஒப்பு கொடுக்கணும். அதன் அடிப்படையில் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென். ஆகவே வேதத்திலே கூட 2 தீமோத்தேயுவிலே சொல்லப்படுது, மல்யுத்தம் பண்ணுகிறவன் ஒருவன் அவன் மல்யுத்தம் பண்ணுகிறவனா இருந்தாலும் அதன் ஒழுங்கின்படி அவன் செய்தால்தான் அவன் முடிசூட்டப்படுவான். இதே போல உலகத்திலே பார்க்கிறோம், சில ஒழுங்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது, இப்படி செய்தால்தான் இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று உலகத்திலே இருக்கிறது. ஆனால் தெய்வம்
தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் சில நிபந்தனைகள், சில ஒழுங்குகள், சில காரியங்களை, அவருடைய வழிகளை எங்களுக்கு சொல்லுகிறபடினாலே அதற்கு நாங்கள் நிச்சயமாய் தேவ பிள்ளைகளை எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த என்றால் கர்த்தர் அவர் ஒழுங்கின் தேவன். ஆமென். அவர் ஒழுங்கின் பிரகாரம் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் மீகா 6:8 இப்படியாய் சொல்லுகிறது. நான் சீக்கிரமாய் ஒரு முகவுரையாய் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். மீகா 6:8 சொல்லுகிறது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப என்ன இந்த வார்த்தையினுடைய காரியம் என்றால், கர்த்தர் நன்மை என்ன, நீ என்ன எப்படி என்ன மாதிரி நீ வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்று அவருடைய நன்மையான அவருடைய வழிநடத்தலை எங்களுக்கு சொல்லும் பொழுது அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் ஒப்பு கொடுப்பதுதான், அதுக்கு எங்களை விட்டு கொடுப்பதுதான் அவர் அதை எதிர்பார்க்கிறார் என்று தேவனுடைய மனுஷன் இங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் நாங்கள் இந்த 8 மாதம் வந்துவிட்டோம். நாங்கள் சில வேளைகளில் இன்னும் ஒரு விசாலம் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஒரு ஆசீர்வாதமான நிலைகளை இன்னும் கண்டுகொள்ளவில்லையே. வாக்குத்தத்தம் செய்தவர் அல்லது வாக்குத்தத்தத்தை சொன்ன ஊழியக்காரன் பிள்ளையா என்றெல்லாம் இப்படி பல கேள்விகள், பலவிதமான எங்களுக்குள்ளான காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்லை, கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆனால் அவர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு நானும் நீங்களும் அவர் சொல்லுகிற இதுதான் மகனே, மகளே, இது நன்மை, இது நல்ல காரியம், நீ நன்றாய் இருப்பதற்கு இந்த நன்மையான வழிகளின் பிரகாரம் நீ ஒப்புக்கொடு என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருந்ததின் ஒரு விளைவு அல்லது அதனுடைய காரணம் நாங்கள் இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாததற்கு ஒரு முடிவாக இருக்கலாம். அவை தயவு செய்து இதையும் நாங்கள் நிதானித்து பார்க்கணும். ஆனால் அதுக்காக நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் சொல்லப்படுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், எங்களை நிதானித்து பார்க்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதற்குரிய காரியம் வரவில்லை, கர்த்தர் நிச்சயமாய் ஏற்ற வேளையிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் எங்களுடைய காரியங்களை அழகாய், ஒழுங்காய், நேர்த்தியாய் அதுதனின் வேலைகளை செய்கிற தேவன் நிச்சயமாய் இந்த விசாலத்தின் ஆண்டென்று சொல்லப்பட்டது போல இந்த ஆண்டிலே கர்த்தர் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாங்கள் சொல்லுகிற ஆலோசனை தெய்வம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அல்லது நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது கூட கர்த்தர் பேசுவார். பேசும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து அதை கை கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. அதான் வெளிப்படுத்தல் 3:8 சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 3:8 வெளிப்படுத்தல், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். கொஞ்சம் பலன் இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இந்த ஆண்டு விசாலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதமான காரியங்களுக்குள்ளே நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறபடினாலே நாங்கள் கை கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாய் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே, சபையிலே கர்த்தர் பெரிய ஆசீர்வாதமான ஒரு திறந்த வாசலுக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசாலத்தை குறித்து பார்க்க ஒரு பிரமாண்டமான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு வழிநடத்தல்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தர் அப்படியா இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்களுக்குள்ளே கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன். இவர் என்ன ஏதோ நேரம் போகிறதுக்கு சொல்லிட்டார், சரி சொல்லிட்டு போட்டுமண்டு இப்படி விடுவீங்களா இருந்தால் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 12:48 சொல்லுகிறது. யோவான் 12:48 அந்த வார்த்தையை வாசிக்கலாம். யோவான் 12:48. நான் ஏதோ நேரம் போகிறதுக்காக சொல்லவில்லை, எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு தான் அவ்வளோ நேரம் உங்களுக்கு அதை சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாசியுங்கள். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். அவ என்ன, தேவனுடைய வார்த்தையை, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்குதா? வடிவா நீங்க பார்த்தீங்களா, நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது.
இன்றைய சொல்ல போகிற வார்த்தைகளோ அல்லது ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனுடைய பிள்ளைகளே இதை இன்றைய இவரை என்னென்று தள்ளிவிடுவோம் என்றால் இன்றைய சொன்ன வார்த்தை தான் எங்களை நியாயம் தீர்க்குமா? அவை தயவு செய்து நானும் நீங்கள் இதில் அலட்சியமாக இது ஒரு ஏனோ தானோ ஒன்று நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல், என்றால் எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் பேசுகிறார். அதனால் இதை நாங்கள் தள்ளிவிடாமல் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுப்போம். இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தையே சகோதரன் செல்வம் பேசினாரே அல்லது பாஸ்டர் ஊழியக்காரன் பேசினாரே அல்லது ஏதாவது ஒரு சகோதரி மூலமாக சகோதரன் மூலமாய் கர்த்தர் பேசினதை நீ தள்ளிவிட்டியே, இதனால் தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியம் இப்படி என்று சொல்லி அந்த வார்த்தையே நியாயம் தீர்க்கும். ஆமேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய, நான் எப்பொழுதும் சொல்வது எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஆமேன். மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீ போதியாமல் இருக்கலாமா? ஆகவே எனக்கும் சேர்த்து பொய்யை சொல்லக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நீ உனக்கு போதியாமல், அப்போ எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களை இந்த ஆண்டிலே உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன். சரி, இன்றைய நாளில் கூட நாங்கள் ஒரு வேத பகுதியை வாசித்தோம். தானியேல் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. அதிகமாக இந்த வேத பகுதியிலிருந்து பல செய்திகள் பல விதங்களிலே பல கோணங்களிலே வெளிப்படுத்தப்பட்டதை கூட நீங்கள் நன்கு அறிவீர்கள், கேட்டிருப்பீர்கள். இன்றைய நாளில் கூட என்னுடைய தேவ செய்திக்கு இந்த வாசித்த இந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு தலைப்பை சொல்வேன் என்று சொன்னால், விசாலத்தை காண தேவ ஆலோசனைக்கு விரோதமாக மனுஷனை பிரியப்படுத்தாதே. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, அவதானமாக கேளுங்கள். விசாலத்தை காண தேவ ஆலோசனைகளுக்கு விரோதமாக மனுஷனை பிரியப்படுத்தாதே. ஆமேன். இந்த நாளில் கூட நாங்கள் அருமையாக இந்த வேத பகுதியை படித்தோம். எல்லாருக்கும் சில வேளை இது பாடமான ஒரு பகுதியாக இருக்கும். தானியேல் எப்படியாக அந்த மனுஷன் அந்த ராஜாவுக்கு பிரியமானவன், ராஜாவுக்கும் விருப்பமானவன் தான் தானியேல். ஆனால் இந்த தானியேலுடைய வாழ்க்கை எப்படியாய் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவன், அவர்களை எப்படியாய் தெரிவு செய்து படிப்பித்து அந்த இடத்திலே ஒரு நல்ல ஒரு மேல் நிலைக்கு கொண்டு வருவதற்கு அங்கே இருந்த அந்த அதிகாரிகள், முதல் ராஜா கூட அவன் எப்படியாக இவரோடு கூடிய அந்த மற்ற 3 வாலிபர்களையும் சேர்த்து அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்று சொல்லுகிற இந்த 4 பேரையும் அங்கே எடுத்து அவர்களுக்கு அங்கத்திய மொழிகளை படிப்பித்து அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட்டார்கள். அந்த முதல் நேபுகாத் நேச்சராக இருக்கலாம், இங்கே தரியூர் ராஜா கூட தேவனுடைய பிள்ளைகளே இவர்களிலே அதிக ஒரு பிரியம் வைத்து அந்த தேசத்து மக்களிலே கவனம் செலுத்தி அவர்களை ஒரு உயர்வான நிலைகளிலே அல்லது உயர்வான பதவிகளிலே வைக்க வேண்டும் என்பதை விட இவர்களிலே ஒரு பிரியம் வைத்து இவர்களுக்கு அதிக ஒரு கவனம் செலுத்தி இவர்களை ஒரு உயர்வான நிலைகளில் வைத்தார்கள். இங்கே தானியேலை பார்க்கும் பொழுது அங்கே அவன் பெரிய, அதாவது பூமிக்கடுத்த காரியங்களிலே அவனை எந்த விதத்திலும் குற்றப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு வாசித்தோம். தேவனுக்கடுத்த வேத விஷயத்திலே இவனை குற்றம் பிடிக்கத்தக்கதாக அங்கே அவனுக்கு எதிராக ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு நாங்கள் வாசித்தது போல, என்றால் அவ்வளவுத்துக்கு அந்த ராஜாவும் இந்த தானியேலிலே பிரியம், தானியேலுக்கும் இந்த ராஜாவுக்கு விருப்பம். ஆனால் தேவனுக்கு உரிய விடயத்திலே அவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ராஜா நேரடியாக சம்பந்தப்படாவிட்டாலும் அங்கே உள்ள பிரதானிகள், அதிகாரிகள், தேசாதிபதிகள் எல்லாரும் சேர்த்து அங்கே ஒரு 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 கட்டளையை அல்லது ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள். எந்த காரியமானாலும் ஒரு 30 நாளுக்கு இந்த ராஜாவிடத்திலே மாத்திரம்தான் சொல்லப்பட வேண்டும், மற்றும்படி எந்த தேவனிடத்திலேயோ எந்த மனுஷனிடத்திலேயோ சொல்லக்கூடாது யாராயிருந்தாலும் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளை ஒன்றை தீர்மானம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இப்படி இதன் பிரகாரம் தான் செய்யப்பட வேண்டும். யாராயிருந்தாலும் தரியூர் ராஜாவிட்டான் வந்து என்ன விண்ணப்பமாயிருந்தாலும் என்ன காரியமாயிருந்தாலும் அவரிடத்தில் தான் விண்ணப்பம் பண்ண வேண்டும், காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி
ஆனால் தேவ பிள்ளைகளை இதை மீறினால் சிங்கக்கெவி என்ற ஒரு காரியத்தையும் போட்டிருந்தார்கள். ஆனால் இந்த தானியேல், நீங்கள் கவனமாக நீங்கள் வாசித்த பகுதியை நீங்கள் பார்த்திருப்பீர்களா இருந்தால், தானியேலோ வென்றால், அங்கே அதில் சொல்லப்பட்டது போல அந்த 9வது வசனத்தை வாசியுங்கள். தானியேலோ வென்றால் அதற்கு கையெழுத்திட்டதையும் அறிந்து அங்கே எப்படியாக தேவனை அடுத்த விஷயத்திலே இவனை எப்படி குற்றப்படுத்த வேண்டும் அல்லது இவனை செய்ய விடக்கூடாதென்று தடை பண்ணின பொழுதிலும், அந்த ராஜா நல்ல ராஜா தான், தனக்கு விருப்பமான ராஜா தான், அவரும் எனக்கு நேசமானவர் தான் என்று சொல்லிவிட்டு, ஓகே 30 நாள் நான் தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு, ஓகே இதற்கு நான் ஒத்து வருகிறேன் என்று சொல்லாதபடிக்கு இந்த தானியேல் எப்படியாக அங்கே தேவனுக்கு பிரியமாய் மனுஷனை பிரியப்படுத்தாமல், ஆமென். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனை கர்த்தரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆகவே இதை விட்டு இல்லை நீங்கள் என்னென்றாலும் என்னட்ட வாங்கோ, அல்லட்டி இப்படி இந்த இடத்துக்கு போங்க, அங்கே ஆண்டவட்டெல்லாம் போகக்கூடாது என்று சொல்லப்படும் பொழுது இந்த தானியேல், அதற்கு வாசியுங்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, இந்த தானியேல் என்ன, நான் இந்த தேவ செய்தியின் தலைப்பின் பிரகாரம், தானியேல் தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக அவன் மனுஷனை பிரியப்படுத்த, அந்த ராஜா பிரியமானவன் தான், இவனுக்கும் பிரிய. நீங்கள் பின்பாடு சிங்கக்கெபியிலே போடப்பட்ட பிற்பாடு அந்த ராஜா எப்படி அவனுக்கு ஒரு பாசமாக, எப்படி சிங்கங்கள் உன்னை ஒன்றும் செய்யவில்லையா என்றெல்லாம் அவனை ஒரு விசாரிக்கிற, கரிசனையாய் விசாரிக்கிறது எல்லாமே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆனால் மனுஷரை பிரியப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக எல்லாவற்றையும் நான் சொல்லவில்லை. சிறிய சாமுவேலை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் கர்த்தருக்கு பிரியமாகவும் மனுஷருக்கு பிரியமாகவும் வாழ்ந்தான் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் மனுஷருக்கு பிரியம். அதாவது இப்போ உலகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்கு பிரியமாக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பிரியமாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பிரியமாக, இப்படியாக எங்களுக்கு பிரியமானவர்களுக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக எப்படியெல்லாம் நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். பொருட்களை வேண்டி கொடுக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு ஏற்ற போல பேசுகிறார்கள், நடக்கிறார்கள் என்றால் அவர்களை பிரியப்படுத்த வேண்டும், அதுதான் அவர்களுக்கு பிரியம் என்று சொல்லி இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாவற்றிலுமே ஆண்டவருடைய வார்த்தையை தான் எங்களுக்கு மத்தியஸ்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஓகே, அதுக்காக ஒருவரை நேசித்து ஒருவருக்கு தேவையான காரியங்களை செய்யக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவரை நான் பிரியப்படுத்த வேண்டும், அவருக்கு அதுதான் பிரியம், அதுதான் விருப்பம் என்று சொல்வேன். அது ஒரு முகஸ்துதி. ஆமென். அது அந்த காரியத்தை தேவ பிள்ளைகளே நானும் நீங்களும் செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய அந்த விசாலமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை இதை நாங்கள் மனதிலே வைத்துக் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஒழுங்கு இருக்கிறது, தேவனுடைய வழிகள் இருக்கிறது. அதனாலே தான் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், நாங்கள் ஒரு கணவனுக்கு மனைவி பிரியமா நல்ல சாப்பாடு செய்து கொடுக்கலாம், பிரியமா இருக்கிறது தப்பு. அதுக்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணாக அது செயற்படக்கூடாது. பிள்ளைகளாக இருந்தாலும் நாங்கள் என்றால் காலம் அப்படியாய் போய்கொண்டிருக்கிற காலம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம். ஆகவே மிகவும் நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். நாங்கள் அதிகமாக கணவன் மனைவியாய் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக இருக்கிறவர்களாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளை சிலர், நீங்கள் கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்க இப்படியான நிலைகள் இருக்கிறவர் கூட கர்த்தருக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி நடப்போம். கர்த்தர் நிச்சயமாக அவைகளில் எங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். ஆகவே நான் சொல்றது போல தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக
மனைவிக்கு பிரியமான ஏதாவது காரியங்கள் தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக இருக்குது என்று சொன்னால் இல்லை. கர்த்தர் தான் முக்கியம். குடும்பம் அதுக்காக நான் ஒரு பிரிவினையை உண்டாக்கும்படியாக நான் பேசல. இல்லை, அதை நாங்கள் தேவ பிள்ளைகளை இதில் கவனம் என்றால் கர்த்தர் எங்களை உயர்த்த வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்கணும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். அதனாலே நாங்கள் கணவனாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி உங்கள் கணவன் மனைவி தான், பிள்ளைகள் தான். அதற்காக நாங்கள் எப்படியுமே பிள்ளைகளுக்கு இது விருப்பம், கணவனுக்கு இது விருப்பம், அவருக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு விருப்பம் என்று சொல்லி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் என்றால் எங்களை நேசித்து தான் எங்களோடு பேசுகிறார். தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் நாங்கள் இல்லை அது அவர் அப்படித்தான் என்று சொல்லி, அல்ல இவா அப்படித்தான் என்று சொல்லி, இல்லை பிள்ளைகள் அப்படி சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்துறது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்குமா இருந்தால் அது தேவனு பிரியமில்லாத காரியம், கர்த்தர் விரும்பாத காரியம். சில வேளைகள் நாங்கள் யோசிக்கலாம், இல்லை அல்லேண்டா வீட்டில் பிரச்சனை, அல்லது அவர் எனக்கு அன்பாக இருக்க மாட்டார், அவ அன்பா இருக்க மாட்டா. இது தேவனுக்குள்ளாக, இது தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியம். கர்த்தர் பிரியமில்லாத என்ன காரியம், பொய் வழிகளாக இருக்கலாம், என்ன ஏமாற்று காரியங்களாக இருக்கலாம், தவறான காரியங்களை செய்கிற காரியங்களை ஒத்துப்போகக்கூடாது. அவர்களுக்கு இல்லை நான் அவருக்கு பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் அப்படி இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடாது. அந்த சாட்டு போக்கு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வேதத்திலே உங்களுக்கு தெரியும், ஆகாப் ஜெசபேல் கணவன் மனைவி. ஆகாப் நாபோத் என்கிற அந்த மனுஷனுடைய திராட்சை தோட்டத்தை தனக்கு சுதந்தரித்து கொள்ள வேண்டும், தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பின பொழுது அந்த நாபோத் தரமாட்டேன், கடைசி மட்டும் இது என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம், இதை நான் உனக்கு தரமாட்டேன் என்று சொன்ன பொழுது அவன் கடைசி மட்டும் தண்டையில் அவன் கொடுக்கவில்லை. இறுதியாக இந்த ஜெசபேல் என்ன செய்தா, நான் என்னத்துக்கு சொல்கிறேன்டா, கணவனுக்கு நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் தப்பான வழிகளிலே காரியங்களை நாங்கள் செயற்படுத்தி விடக்கூடாது. இந்த ஜெசபேல் என்ன செய்தா என்றால் அந்த நாபோத்தை கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்தாள். ஆகவே இப்படி எங்களுடைய பிரியத்தை காட்டக்கூடாது. கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவனோ, பிள்ளைகள் பெற்றோர்களோ யாராயிருந்தாலும் என்ற பிரியம் இப்படி இருக்கிறது. நீங்கள் எப்படியா இருந்தாலும் உங்களோட சேர்ந்த சபை பிள்ளைகளாக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிலுமே கர்த்தரை முன்னிறுத்த வேண்டும், கர்த்தரை முன்னிறுத்த வேண்டும். எனக்கும் சேர்த்து நீங்கள் நானும் சில வேளை ஏதாவது காரியம் சொல்லணும், இல்லை சகோதரனே அல்லது செல்வம் இப்படி செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியமில்லையே, உங்களை அன்பாக இருக்கு, அதுக்காக கோபிச்சு அப்படி இல்லை, அன்பா சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நானும் நீங்களும் யாருக்கும் பிரியமாய் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய பிரியத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். இதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்னும் ஒரு 4 மாதங்கள் இந்த வருஷம் முடிய போகிறது. இதில் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் இவ்வளவு ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார். அதே போல் எங்களுக்கு நாங்களும் மனுஷனை பிரியப்படுத்த, நாங்களும் ஒரு மனுஷன், எங்களுக்கு பிரியமானதை நமக்கு நாமே பிரியமானதை கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்யலாம் என்றும் வேண்டாம். இந்த ஆண்டவருடைய விசாலத்தை காண்பதற்கு இந்த தானியேல் செய்த காரியம் அவரை பிரியப்படுத்துவதற்கு எவ்வளவோ நல்ல காரியத்தை அந்த அதிகாரி செய்தார். ஆனால் அவன் தேவனைத்தான் முன்னிறுத்த, தேவனுக்கு விரோதமாக இந்த காரியத்திலே செயற்படுவதற்கு அவரை பிரியப்படுத்த மாட்டேன். சில வேளை வேலையிடங்களில் கூட அல்லது எங்களுடைய நண்பர்கள் கூட ஏதாவது அவர்களுக்கு பிரியமானவர்களாக நாங்கள் இருக்கலாம், அல்லது அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில வேளைகள் அவர்களுடைய தப்பான காரியங்களுக்கு நாங்கள் ஒத்துப்போகக்கூடாது. சில நேரம் சொல்லுவாங்க வேலை அதிகாரி, என்ன முந்தின நாட்களில் கேட்டுக்காங்க, கப்பலுக்கு போனால் ஒரு போத்தில் ஒன்று வேண்டி கொண்டு வாண்டு அப்படி சொல்லுவினோம், அல்ல நண்பர்கள் சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் நாங்கள் தேவனுக்கு விரோதமாக மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. நானும் நீங்களும் விசாலத்தை காண வேண்டுமாயிருந்தால்
எங்களுடைய அது நல்ல நல்ல அதிகாரி, எங்களுடைய நல்லபடி தானியேலுக்கு நல்ல விருப்பமான அதிகாரி, விருப்பமான ராஜா. ஆனால் அவரெல்லாம் கட்டளை போட்டார், கையெழுத்து போட்டார் என்று அவரை நான் நல்ல பிரியப்படுத்தணும் செய்யலை. ஆகவே நாங்கள் சொல்லி பழக வேணும். உலகத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க, இந்த காரியத்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வழிகளுக்குள்ளே நாங்கள் போவதற்கு, தவறான காரியங்களை செய்வதற்கு, பல நிலைகளில் எங்களை நடத்துவதற்கு ஏதுவாக பலர் பேசுவாங்க. என்றால் நாங்களும் இல்லை என்று சொல்லாதபடிக்கு அவ்வளவுத்துக்கு எங்களுடைய நட்புகளும் காரியங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தரை நாங்கள் முன்னிறுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை நாங்களும் எங்களுக்கு நாங்கள் பிரியமாக இருக்கிற காரியம் ஓகே, நாங்கள் நல்லா இருக்கணும் என்று யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக பார்த்தா நான் சொன்னேன், இப்போ ஆலயத்திலே உள்ளுக்கு இருங்க ஒன்று சொல்லி, எனக்கு இல்லை ஒருக்கா வெளியே போயிட்டு வருவோம் என்று சொன்னாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நான் யாரையும் குறை கூறி சொல்லவில்லை, இன்றைக்கு சொல்கிறேன்டா நீங்கள் ஒரு தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் ஏன் சொல்கிறேன்டால், அது எங்களுடைய மாமிசம் சொல்லும். ஒருக்கா வெளியே போயிட்டு வருவோம், அல்லாட்டி ஏதாவது 2 பேர் உள்ளுக்கு இருந்தே சில நேரம் கதைக்கலாம். இப்போ சில பேருடைய இயலாமைகள், வியாதிகள், அதை குறித்து நான் பேசவில்லை, அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு இது ஒருக்கா போயிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்கோம், அதில் இந்த கதைச்சிட்டு வருவோம் என்று சொன்னாலும், கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுக்கு நாங்களே பிரியமாக இருக்கும்படியாக தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக நாங்கள் செயற்படும், இதனாலே விசாலத்தை காண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதில் நாங்கள் கவனத்திலே தேவ பிள்ளைகளே நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போம். ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்கிறார் அதன் பிரகாரம், நான் சொன்னது போல வேலை இடங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய சபை நாங்கள் ஊழியங்கள் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு காரியத்தை சொன்னால் நாங்கள் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே நாங்கள் செயற்பட வேண்டாம். இது 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 செல்வத்தின் வார்த்தையில் கர்த்தருக்குள்ளான ஒரு ஆலோசனை. அல்லேலூயா. இதை என்றால் அவ்வளவுத்துக்கு காலங்கள் நாட்கள் பொல்லாதவைகளாகவே போய்கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் சொல்றேன், இப்பயே நாங்கள் இதிலே ஒரு ஜாக்கிரதை இல்லாமல் இருப்போமா இருந்தால் நாங்கள் அப்படியே இழுபட்டு கொண்டு போய்விடுவோம். எல்லாம் இல்லை இப்படியும் இருக்கா போத்தானோ, அது ஒன்றும் செய்யலாது, எல்லாம் சமாளிக்கணும், சமாளிச்சுத்தான் ஓட வேண்டியா இருக்கு. அப்படி இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாக நாங்கள் அதாவது எங்களை நாங்களும் பிரியப்படுத்தக்கூடாது, மற்றவர்களையும் பிரியப்பட, அதுக்காக இவ்வளோ பிரியமான காரியங்களை செய்யலாம். குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு இவ்வளோ நல்ல சாப்பாடு செய்துக்கலாம், கணவனுக்கு நல்ல சாப்பாடு செய்துக்கலாம், மனைவிக்கு நல்ல சாப்பாடு செய்து கொடுக்கலாம், வீட்டில் நல்ல வேலை செய்து கொடுக்கலாம், சந்தோஷப்படணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே அதுக்காக எல்லாத்தையும் அந்த ஒற்றை ரூட்டில் அப்படி எடுக்கக்கூடாது. தேவனுக்கு விரோதமான ஆலோசனைகளுக்கு விரோதமாக மனுஷரை பிரியப்படுத்த வேண்டாம். சரி, நான் சில சம்பவங்களை சீக்கிரமாய் சொல்லி நான் சீக்கிரமாக முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட தெரிந்த வேத பகுதிகள் தான். இயேசுவினுடைய காரியத்தில் கூட உங்களுக்கு தெரியும், இயேசு அவர் பாடுபட போகிறேன், அங்கே சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சீசர்களுக்கு சொன்ன பொழுது, அங்கே பேதுரு அந்த இயேசுவை பார்த்து எப்படி சொல்கிறார், உமக்கு இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டார் என்று சொல்லி நீங்கள் சீக்கிரமாக வாசிங்கள், சீக்கிரமாக முடிப்போம். மாற்கு 16வது அதிகாரம் 21 23 வரை. இந்த தலைப்பை தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். விசாலத்தை காண தேவ ஆலோசனைகளுக்கு விரோதமாக மனுஷர்களை பிரியப்படுது. மனுஷன் என்றால் என்னையும் தான், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் தான். கர்த்தருக்குள்ளாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமே நாங்கள் செயற்பட வேண்டும். மாற்கு 16 21 23 10 பாருங்க. மத்தேயு, சாரி மன்னிக்கவும், மத்தேயு
மத்தேயு அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். என்ன அங்கே இயேசுவிட்ட சொல்லும் பொழுது, எனக்கு ஒரு நல்ல சீசன், எனக்கு என் மேலே இவ்வளோ அனுதாபம் படுகிறாரே என்று சொல்லி அவனை ஒரு உற்சாகப்படுத்தி நல்லது சொன்னா என்று சொல்லவில்லை. அதில் சொல்லப்படுது, அவனை எப்படியாக, அதாவது அப்பாலே போ சாத்தாண்டு அவனுக்குள்ளே இருந்து அந்த கிரியை செய்த அந்த ஆவியைத்தான் கடிந்து கொள்கிறார். அதில் பாருங்கள் எப்படி அதில் சொல்கிறார் என்றால், அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆமென். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை சில வேளைகளில் மனுஷீகத்திலே நாங்கள் சிந்தித்து, சில வேளைகளிலே நாங்கள் ஏதோ எல்லாம் இந்த உலக பிரகாரமாக குறுக்கு வழிகள், பலவிதமான தவறான காரியங்களிலே சில காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு சில மனுஷீக ஆலோசனைகள் வரும். அது சில வேளை எங்களுக்கு நல்லதென்று தான் என்ற எங்களுடைய அந்த இக்கட்டான நிலைகளிலே, நெருக்கமான சூழ்நிலைகளிலே அந்த காரியம் ஏதோ எங்களுக்கு நல்ல காரியம் போல தோன்றும். ஆனால் அந்த வேளையிலே அவங்க சொல்லிட்டாங்களே என்று சொல்லி, எனக்கு நல்லது தானே சொல்லிட்டாங்களே என்று சொல்லி, கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் அதை உள்வாங்கிக் கொள்ளாமல், அது கர்த்தருக்கு பிரியமில்லை. ஆமென். அதுதான் நான் சொல்றேன், நீங்கள் தேவனுக்கு விரோதமாக மனுஷரை பிரியப்படுத்த வேண்டாம். ஆமென். சில நல்ல ஆலோசனைகளை சொல்லும் பொழுது என்னென்று அவருக்கு என்ன இப்படி கதைக்கிறீங்கள், இப்படி எல்லாம் நீங்கள் கதைக்கக்கூடாது, இப்படி இதெல்லாம் கூடாத காரியம் என்று சொல்வதற்கே சில தயக்கம் இருக்கும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் அன்பாய் சொல்லலாம், இல்லை இது ஆண்டவருக்கு பிரியமில்லை, இது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று சொல்லி, என்றால் இதெல்லாம் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நடைமுறை காரியங்களே சந்திக்கிற பல காரியங்கள் இருக்குது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் நாங்கள் எங்களை தேவனுக்குள்ளாக எங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கர்த்தர் என்ன விரும்புகிறார், கர்த்தருடைய வழி என்ன, தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் அவருக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, மனுஷர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பிரியத்தை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களை விட்டு கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்போம். ஆமென். அவ இங்கே இயேசு அப்படியாக மனுஷரை, அந்த சீசரை பிரியப்படுத்தவில்லை, தேவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் தன்னை ஒப்பு கொடுத்தார். 2 ராஜாக்கள், இன்னொரு சம்பவத்தை சீக்கிரமாய் பார்ப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வழியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று தனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலில் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பார்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்ததால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். ஆமென். இங்கே இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். இந்த நாகமான் குஷ்டரோகியா இருந்தான். அவன் பெரிய ஒரு பலசாலி, பராக்கிரமசாலி, பெரிய காரியங்களை செய்த ஒரு மனுஷன் என்றுதான் சொல்லப்படுகிறது. அவன் குஷ்டரோகியா இருந்து அவன் சுகப்படும்படியாக இங்கே தேவனுடைய மனுஷனிடத்திலே வந்த பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் இதிலே கவனமாக இருக்க வேண்டும்.
இவன் இந்த எலிசா தீர்க்கதரிசி அல்லது தேவனுடைய மனுஷன், இந்த மனுஷன் பெரியாளே வருகிறாரே, அவருக்கு போய் அவரிடத்திலே நான் போய் காரியங்களை இப்படி இப்படி செய்யலாம் என்று அவன் தன்னுடைய மனுஷருக்கேற்ற விதமாய் சிந்தியாமல் கர்த்தருடைய ஆலோசனை அவருக்கு என்ன அங்கே சொல்லப்பட வேண்டுமோ அதற்குத்தான் தன்னை ஒப்பு கொடுத்தான். அவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பெரிய அதிகாரி வருகிறார் என்று சொல்லி அவன் நினைத்தது போல அதில் சொல்லப்படுகிறது. அதாவது அவன் எப்படி தன்னை சுகப்படுத்துவான்? 11வது வசனம் வாசிங்க. அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஆமென். இப்படி நினைத்திருந்த அவனுக்கு அவன் நினைத்தது போல அவனை பிரியப்படுத்தும்படியாய், அல்லது இந்த எலிசாவும் தேவனுடைய மனுஷன் ஒரு பெரியாள் வர்றார், நான் போய் அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவரை சார்ந்து அவருக்கு ஓகே எல்லாம் சுகமாகும் என்று சொல்லி நான் என்ன சொல்றேன்னால், தேவனுடைய ஆலோசனை என்ன? அங்கே அந்த நதியிலே போய் ஸ்நானம் பண்ணவன். அதை விட்டுட்டு நான் அவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக, அல்ல தேவன் சொல்லுகிற ஆலோசனையை நான் புறம்பே தள்ளிவிட்டு அவனை பிரியப்படுத்தும்படியாக தேவ பிள்ளைகளே இந்த எலிசா சென்றிருந்தால், இந்த கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டது போல, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திலே திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அவனை பிரியப்படுத்தும்படியாக அவன் முட்கூட்டியே எழுந்து போய் வர்றார். நாகமான் வர்றார், பெரியாள். ஆகவே அவருக்கு போய் ஜெபிச்சுட்டு வருவோம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வழிநடத்தலை விட்டு அவன் போய் செயற்பட்டிருந்தால் இந்த சுகம் அல்லது தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள்ளே என்ன நான் சொல்லிருந்தால், தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக மனுஷனை பிரியப்படுத்தாது. பிரியப்படுத்தும்படியாக நாங்கள் முயற்சிக்க வேண்டாம். அது அவங்களுக்கும் கூடாது, எங்களுக்கும் கூடாது. இந்த தேவனுடைய மனுஷன் அப்படி செய்திருந்தால் அவனும் சுகம் பெற்றவனாக போயிருக்க முடியாது, அல்லது தேவனை மகிமைப்படுத்தினவனாக போயிருக்க முடியாது. என்ற கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வழிநடத்தல், அந்த நதியிலே போய் அவன் மூழ்க வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு நன்மை எது என்று மனுஷனே உனக்கு அறிவித்திருக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் சொல்றார் என்ன நன்மை, எது நல்லது, இதன் பிரகாரம் நானும் நீங்களும் நடக்க வேண்டும். இதை தவிர்த்து விட்டு இல்லை அவருக்கு இப்படி எல்லாம் இது பிரியம் இல்லை, இல்லை விருப்பம் இல்லை என்று சொல்லி அவரை நான் ஒரு முகஸ்துதி செய்து அவரை கீழாக அவரை ஒரு பிரியப்படுத்தி நான் செயற்படுவேன் இருந்தால் எனக்கும் ஆசீர்வாதம் இல்லை, அவங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த நாகமான் எப்படி அவன் சுகமடைவதற்கு எலிசா அவனுக்கு ஒரு அவனை பிரியப்படுத்தும்படியாகவோ, அல்லது அவர் பெரிய ஒரு மனுஷன், பெரிய ஆள் என்று சொல்லி ஒரு முகஸ்துதி செய்து அவனிடத்திலே போய் அவன் தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் அவன் செய்யாமல் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தின பிரகாரம், ஆமென், இதில் சொல்லப்பட்டது போல அந்த நதியிலே போய் நீ ஸ்நானம் பண்ணு, நீ சுகமாக. அவன் சொன்னதும்படி கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் பிறகு கடுங்கோபத்தோடு போனான், தான் திரும்பி போனான் என்று அவர் நினைச்சது வேற மாதிரி. அவர் வருவார், வந்து தன்னுடைய கால்கையெல்லாம் தொட்டு ஜெபம் பண்ணுவார், சுகம் தருவார் என்று. ஆனால் அவன் ஓடிருந்த அந்த ஊழியக்காரர்கள் சொல்லி செய்தான், எப்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கர்த்தரையும் அங்கே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை இந்த சம்பவங்கள் ஏன் எல்லாம் சொல்லுறென்றால், நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு விரோதமாக யாரையும் பிரியப்படுத்தும்படியாக, யாருக்கும் ஒரு முகஸ்துதி செய்யும்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டாம். இதனாலே தேவனுடைய விசாலத்தை தேவ பிள்ளைகளே நாங்கள் கண்டுகொள்ள முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள முடியாது. அதுக்காக கோபப்பட்டு சண்டை பிடிச்சு தான் அப்படி இல்லை, ஆறுதலா அன்பாய் சொல்லலாம். தாவீதுக்கு நாத்தான் வேல் எப்படி ஒரு கதை வடிவில் சொன்னார். அவன் ராஜாதான இல்லை, அவருக்கு
இதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் செய்கிறது அவர் சேர்ந்து ஓடுவோம். என்ன சொல்கிறது, காக்கா அப்படி எதுன்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க முகஸ்துதி செய்கிறதுக்கு. ஆகவே இதெல்லாம் இந்த பேச்சு வழக்கு சில இடங்களே அப்படி சொல்லுவது உண்டு. அதனால் நான் பிள்ளையா கூடாத வார்த்தைகளை பிரயோகிக்கல. என்னவென்று சொன்னால், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு ராஜாவாக இருந்த ஆறாக இருந்தாலும் சில வேளை நாங்கள் சொல்லுகிற விதங்களில் சொல்லலாம். இல்லை இல்லை அவருக்கு இதை பிடிக்காது, அவருக்கு அவர் செய்கிறலாம் சரி நல்லா செய்யுங்க ஒன்று சொல்கிறதான் நல்லமென்று அவர் விருப்பப்பட்டாலும் நாங்கள் ஒரு தன்மையாய் கதை வடிவிலே அன்பாக நாங்கள் சொல்லலாம். ஆமேன். அதனால தேவ பிள்ளைகளை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டாம். எதற்கும் நாங்கள் ஒத்துழைத்து ஒத்தாசை செய்ய வேண்டாம். அது கணவனுக்காயிருக்கலாம், மனைவிக்காயிருக்கலாம், பிள்ளைகளுக்காயிருக்கலாம், பெற்றோர்களாயிருக்கலாம், விசுவாச பிள்ளைகளோடு கூட இருக்கலாம். ஆமேன். அல்லது ஊழியக்காரர்கள் எங்களுக்கு கூட இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாகத்தான் நானும் நீங்களும் ஒரு ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டவருக்குள்ளாக வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அனுசரித்து அல்லது அவர்களுக்கு பிரியமானதை அவர்களுக்கு விருப்பமானதை நாங்கள் செய்வோம். அவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நாங்களும் ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். எபேசியர் 6:6 வாசிப்போம். ஒரு 5 நிமிடத்திலே முடித்துக் கொள்ளலாம். 6:6 சீக்கிரமாக. மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென். இங்கே பாருங்கள், மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு, மனுஷருக்கு உங்களை நான் ஊழியம் செய்கிறேன்றா உங்களுக்கு பிரியமாக இருக்கும்படியாக பார்வைக்கு. செல்வம் பிரதர் அவர் ஓகே, அவரெல்லாம் சொன்னால் கேட்பார், எங்களுடைய பிரச்சனை இல்லை. அப்படி நான் செய்ய வேண்டாம். உங்களோட பார்வைக்கு நான் ஏதோ நல்லவன் போல ஊழியம் செய்கிறேன், அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறார், செல்வத்தையும் பார்க்க எங்கள் இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பாஸ்டர் இருக்கிறாரோ, செல்வம் இருக்கிறாரோ, அல்லது ஜீவான் இருக்கிறாரோ, யார் இருந்தாலும் நாங்கள் ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் கர்த்தருக்கு செய்கிறோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், 4 பேர் பார்க்கணும், அப்பதான் நான் என்ன செய்வேன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தர் எனக்கு அதற்குரிய பலனை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். இந்த சிந்தனைகள், இந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ளே பதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் எங்களுக்கு பலன் அளிக்கிறவர். மனுஷர்கள் முன்னாக்கு நின்று 2 வார்த்தை நல்லன்னு சொல்ல, அப்புறம் பின்னாக்கு அங்கால போய் கூடாமல் கதைப்பினோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் என்ன ஊழியம் இந்த பலிபீடத்திலே, நானும் சரி, இப்போ நான் இதில் இருந்து ஊழியம் கர்த்தர் பாஸ்டர் இருக்கேக்குள்ள நல்ல மாதிரி அவர் பார்ப்பார், அவர் எல்லாம் செல்வம் நல்லதென்று சொல்லுவார் என்றில்லை, கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய விசாலமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், இந்த தானியேலை குறித்து நான் சொன்னேன், அவன் இறுதியாக கர்த்தருக்கு பிரியமாக, அதாவது மனுஷரை பிரியப்படுத்தாமல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் மனுஷரை பிரியப்படுத்தாமல் அவன் வாழ்ந்த பொழுது எப்படியாய் அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்ததென்று வேதம் சொல்லுகிறது. 2-3 ராஜாக்களுடைய காலத்திலே அவனுடைய காரியங்கள் ஜெயமாக, இந்த முடிவு பகுதியை நீங்கள் வாசிப்பீங்கண்டா அப்படி ஜெயமாக அவனுடைய வாழ்க்கை இருந்ததா. அவை நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை யாரா இருந்தாலும் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் அவர்களுக்கு பிரியமானதை செய்கிறோமா அல்லது இல்லையா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். இது சில வேளை சிறிய ஒரு காரியமாக இருக்கலாம். அதை நான் ஏன் குடும்பத்தை குறித்து நான் சொல்றேன்னால், அப்படியான ஒரு சூழ்நிலைகள் போகிறது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 13 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 13வது. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும்
ஆசா நிர்மூலமாக்கி கிதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். ஆமென். பாருங்கள், இதிலே தன்னுடைய தாயை குறித்து சொல்ற, இதில் குழப்பத்தையோ பிரிவினையோ அல்லது ஏதோ பிரச்சனை உண்டாக்க முடியாது சொல்லவில்லை. ஏன் நான் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக யார் எங்களுடைய குடும்பத்திலேயோ எங்களுடைய சுற்று வட்டாரங்கள் நாங்கள் பழகிறவர்களோ அல்லது ஊழியக்காரர்களோ யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை பிரியப்படுத்தாதபடி கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். இதில் சொல்லப்பட்டு பாருங்க, என்ன, தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு விலக்கிவிட்டான். பிள்ளைண்டா பிள்ளைதான், நான் பிளவிட்டாலும் நீங்க பிளவிட்டாலும் பிள்ளைதான், தவறு தான் இல்லை. செல்வம் அப்படி இல்லை, எல்லாம் தான் பட்சபாதம் இல்லாமல் கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக மனுஷனை பிரியப்படுத்த வேண்டும். அது ஏன் ஒருத்தருடைய பிரச்சனை இல்லை, கசப்பில்லை, ஆனால் கர்த்தர் சொல்றார், ஆண்டவர்ட்ட வார்த்தை, அவர் தான் எங்களை வாழ வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. அவை தேவ பிள்ளைகளே, எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரியமாக இருப்போம். அதை விட்டு மனுஷரை பிரியப்படுத்த வேண்டாம். எல்லாம் எழுந்திருப்போமா, எங்களை ஒப்பு கொடுப்போமா. இன்றைய நாளும் கூட கர்த்தருடைய பந்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எப்படி இன்றைய நாளும் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். சில வேளைகளை எங்களுக்கு இதுதான் பிரியம், இதுதான் விருப்பம் என்று சொல்லி கூட சில வேளைகளில் நாங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்திருக்கும். இன்றைய நாளும் எங்களை மாற்றுவோம். என்றால் இன்றைய வரைக்கும் நாங்கள் ஒரு விசாலமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவில்லை என்றால், ஒரு உயர்வுகளை கர்த்தருடைய அவருடைய ஆசீர்வாதங்களை இன்னும் காணவில்லை என்றால், இன்றைக்கு இதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எங்களுடைய வீடுகளில் ஏதாவது தேவன் அருவருக்கிற காரியம், விரும்புகிற விருப்பம் இல்லாத காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா, அல்லது நான் ஒத்தாசை புரிகிறேனா யாருக்காவது, அதிகாரிகளுக்கோ அல்லது என்னுடைய நண்பர்களுக்கோ, அவர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அவர்களோடு சேர்ந்து ஏதாவது அவர்களுடைய பங்களிப்பிலே நானும் பங்கெடுக்க வேண்டும் என்று குடிவகைகளையோ ஏதாவது காரியங்களையோ தப்பான காரியங்களையோ செய்திருக்கிறேனா, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்போமா. ஆண்டவர் நிச்சயமாக தேவ பிள்ளைகளே எங்களுக்கு மன்னிக்க தயபெருத்த தேவன். இன்றைக்கு அவரோடு எங்களை இன்னுமாக ஒப்புரவாக்கி கொள்ளத்தக்கதாக எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளை எங்களை விட்டு கொடுப்போம். யாரும் இதில் ஒரு குற்ற மனசாட்சியோடு ஏதோ என்னை குறித்துத்தான் பேசினார் என்றல்ல, எனக்கும் சேர்த்துத்தான் தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன். எனக்கும் சேர்த்துத்தான், அடியனுக்கும் சேர்த்துத்தான் நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். எனக்குள்ளும் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய ஆலோசனைகளுக்கு விரோதமாக யாரையாவது நான் பிரியப்படுத்தி இருப்பேனானால், ஆண்டவரே என்னை மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. அல்ல அவர் செய்த தப்புகளுக்கு, அவர் செய்த பிழைகளுக்கு, அல்லது மற்றவர்கள் செய்த ஆண்டவரே கூடாத காரியங்களுக்கு நான் சேர்ந்து ஒத்தாசையாய் அவர்களை பிரியப்படுத்தும்படியாய், அவர்களுக்கு ஒரு முகஸ்துதி செய்யும்படியாய் நடந்திருப்பேனப்பா. ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் எல்லாரையும் மன்னித்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் காண்கிற எல்ரோஜியா இருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே உங்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லையே ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, இந்த நாட்களிலே அப்பா உங்களுக்கு பிரியமில்லாதபடி உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் இருக்கிறதோ அப்பா, அதையெல்லாம் நான் விட்டு விடத்தக்கதாய், அதையெல்லாம் ஆண்டவரே எறிந்து விடத்தக்கதாய் என் தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஐயா நீர் எங்களை வாழ வைக்கிறவரப்பா, எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்க. சில வேளைகளில் எங்களுடைய நண்பர்களுக்கு, எங்களுடைய அதிகாரிகளுக்கு ஆண்டவரே அவர்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் ஆண்டவரே சில காரியங்களுக்கு நாங்கள் உடன்பட்டு இருக்கிறோம் ஐயா. அவர்களை பிரியப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் அவர்களை பிரியப்படுத்தி இருக்கிறோம் ஐயா. ஒரு விஷயங்களை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. சில வேளை கணவனையோ மனைவியையோ ஆண்டவரே, பிள்ளைகளையோ பெற்றார்களையோ ஆண்டவரே அவருடைய விருப்பங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருந்த பொழுதிலும் அவர்களுக்கு ஆண்டவரே பிரியப்படுபடியாய் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஆண்டவரே சில காரியங்களில் ஒத்து போயிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு விஷயங்களை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா, ஒரு விஷயங்களை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த திருவிருந்து பந்தியிலே ஆண்டவரே ஐயா நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து முழுமையாய் ஆண்டவரே உங்களுடைய சர்ரத்தை ஒப்பு கொடுத்ததை நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த பந்தியிலே பங்கெடுக்க இருக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னியுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திலே தகுதி உள்ளவர்களாய் இந்த பந்தியிலே பங்கெடுக்கத்தக்கதாய் கர்த்தாவே இந்த நாளில் நீர் எங்களோடு நீ பேசின ஆலோசனைகளை ஐயா நாங்கள் தள்ளிவிடாதபடி கர்த்தாவே, நாங்கள் தள்ளிவிடாதபடி கர்த்தாவே ஐயா, இந்த இடங்களிலே நான் தவறி இருக்கிறேன், இந்த காரியங்களிலே நான் தவறி இருக்கிறேன் அப்பா. நான் உமக்குள்ளாக செயற்பட வேண்டியதை விட்டு நான் செயற்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயப்பா எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா, மன்னித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஐயா மன்னிக்க தயவறுத்தவரே, இந்த இடத்துல நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து கர்த்தாவே ஆண்டவரே வருகிற நாட்களிலே இந்த விசாலமான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிக்கத்தக்கதாக கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக யார்